ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கும்ப ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44க்கு இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இன்னைக்கு வந்து விஷ்ணுபதி, அதாவது ஆவணி மாதம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து 5-6 தேதிகளில் வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அதே மாதிரி 5-6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது செப்டம்பர் மாதம். ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறது, புதிய காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுறது, நீண்ட தூர பிரயாணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் ரீதியாக வேறு வாய்ப்புகள் இல்லை மஸ்ட்டு அப்படின்னிங்கன்னா இந்த கோவில், சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வந்து 2 நெய் தீபமும் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து 17ஆம் தேதி, அப்புறம் வந்து 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 17, 26, செப்டம்பர் 8 இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதே மாதிரி லக்கி கலர் என்ன அப்படின்னா கிரே கலரு. இது கிரே கலரில் வந்து கிரே கலரு, அதுக்கப்புறம் வந்து இளம் நீலம் சொல்லுவாங்களா, அதாவது லைட் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரு, அப்புறம் ஐவரி கலரு. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான கலரு. முக்கியமான விஷயங்கள் ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டு போகிறது அல்லது இந்த கலரில் கர்ச்சீஃபையாவது கையில் வச்சுக்கிறது கூடுதல் பலன் கொடுக்கும் உங்களுக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம்தான். நிறைய அனுகூலமானது, நீங்கள் நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது. இது வரைக்கும் நமக்கு நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்த அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. நல்ல லாபகரமான மாதம்ங்க இந்த மாதம் உங்களுக்கு. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கை மேலே பலன் கொடுக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் நீங்கும். அதாவது இவ்வளோ நாளாக அப்படியே ரொம்ப மந்த நிலையும் தேக்க நிலையும் இருந்திருக்கும் உங்கள் தொழிலில். அதாவது ஒரு பனி இருக்குது, அந்த மூடு பனி இருக்குது அப்படின்னா சூரியன் சுள்ளுன்னு அடித்தா அந்த பனியெல்லாம் விலகி போய் எப்படி வெளிச்சமாக இருக்குமோ பிரகாசமாக இருக்குமோ அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகள், உங்களுக்கு வளர்ச்சி, நல்ல இன்கம், இது எல்லாமே கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸு, உங்களுக்கும் பார்ட்னருக்கும் பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதம் நீங்கும். அதே மாதிரி பார்ட்னர் வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா அந்த பார்ட்னர் எப்படி இருக்காங்க, என்ன ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல டேலண்ட்டு, ஆனால் அதே நேரத்தில் கண்மூடித்தனமான சில பேர்த்த வந்து நம்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் புதனும் சனியும் கோச்சாரத்தில் எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அந்த டைம் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், உங்களோட விஷயங்களை கவனிக்கணும். ஃப்ரெண்டு தானே அப்படி நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவங்களே உங்களுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அதாவது கண்ணீர் விடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது எல்லாமே முன் எச்சரிக்கையாக தான், உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை. ஒரு நிகழ்வு, கிரக சேர்க்கை இருக்குது, அந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி இதை நான் சொல்கிறது, அவ்வளோதான். தொழில் ரீதியாக வளர்ச்சிகள் உண்டு. புதிய புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய தேடி வரும். இவ்வளோ நாளாக ஒரு ஆர்டர் கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சிருப்பீங்க, அந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குருமங்கள யோகம் இருக்குது, 4ஆம் இடத்துல வந்து குருமங்கள யோகம் இருக்குது உங்களுக்கு. உத்தியோக ரீதியாக நிறைய பதவிகள் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறது அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு நிறைய ஆஃபர் லெட்டர்லாம் கொடுப்பாங்க. இதை விட பெட்டர் சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். யாராவது வந்து வேறு கம்பெனிக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, ஆனால் வந்து கொஞ்சம் குழப்ப மனநிலையில் இருப்பீங்கள்ல, ஏன்னா 7 சனி இருக்குது, ஜென்ம சனி இருக்குது, போனால் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இதை விட பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து குருமங்கள யோகம், அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க 10ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகம் இருக்குது. 5ஆம் அதிபதினா அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர், அவரே உங்களுக்கு 7ல் இருக்குது. 7ஆம் இடம்ங்கிறத தேடி வரக்கூடிய விஷயங்கள். அப்போது நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக தான் இது அமையும்.
இந்த மாசத்த கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கணும் நீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் இது சிறப்பா இருக்கு. வேலையில தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கு இது நல்ல வளர்ச்சியா தான் இருக்கும். அதே மாரி நீங்க எந்த பரிகாரம் செஞ்சாலும் இந்த மாசம் டக்கு டக்குன்னு பலிக்கும். ஏன்னா சூரியன், சனி இருக்கு. குலதெய்வ வழிபாடு இந்த மாசம் கரெக்ட்டா பண்ணணும். நீங்க வந்து இப்ப அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. கும்ப ராசிக்கு இந்த 7:30 சனி இருக்கும்போது, 7:30 சனியிலேருந்து காப்பாத்தக்கூடியது குலதெய்வம். அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு சனியும், சூரியனும் பார்த்துக்கக்கூடிய மந்த்தா இருக்கு இல்லையா? ஸோ, அதனால உங்க ராசிக்கு வந்து 7ல சூரியன் இருக்காரு. இப்ப ராசியிலேயே வந்து சனி இருக்காரு. அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டகரம், ஒரு பாக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த மாசம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் ஆகாம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் வந்து ஒரு அலைன்ஸ் ஆகி ஃபிக்ஸ் ஆகும். நிச்சயம் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃபிக்ஸ் ஆகுறது இவங்க தான், இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகுறது. திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. திருமணத்தில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இந்த மாசம் போய் பரிகாரம் செய்யுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி அந்த தோஷம்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு பலன் கை மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா வேலை கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. வேலை உடனடியாக கிடைக்கும். அதே மாரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, புனித நதிகளுக்கெல்லாம் சென்று நீராடக்கூடிய அமைப்பு, அதே மாரி கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உத்தியோக உயர்வுகள் உண்டு. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல மாசம். நீங்க யாருன்னு இவ்வளோ நாளா வெளியில தெரியலனா கூட, இந்த மாசம் நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட, அது அப்படியே பெரிய லெவல்ல தெரியும். க பெரிய லெவல்ல பாராட்டு, பெரிய லெவல்ல ரீச் ஆவீங்க. அது மூலியமா உங்களுக்கு பாராட்டு, அங்கீகாரம், புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டாடக்கூடிய மாசமா இது அமையுது. உங்களுக்கு என்னெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையுமே 3 மடங்கு, 4 மடங்கு அப்படியே திரும்ப கிடைக்கும். நல்ல பதவி கிடைக்கும். தலைமையிடத்துல இருந்து பாராட்டு கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சிரும். அதாவது நீங்க அந்த போஸ்ட்லயே இருக்க மாட்டீங்க. ஆனா, வேற யாராவது ரிசைன் பண்ணிட்டு போயிருவாங்க. இல்ல அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்து, அது வந்து உங்கள தானா தேடி வந்து அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்றது. அது மாரி இருக்கக்கூடியது. அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்கு. அத கரெக்ட்டா உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல கவனம் செலுத்தணும். படிப்புல முன்பை விட ஆர்வம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சோம்பேறித்தனம் வரும். அது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும், அலைச்சலும் இருக்கும். அது எல்லாமே பொருட்படுத்தாம சுறுசுறுப்பா இருக்கணும். அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமா தான் இது அமையும் இந்த மாசம். சோம்பேறியா இருந்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. சுறுசுறுப்பா தான் இருக்கணும். கும்பராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய செயல் வீரர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்த ஈஸியா அதாவது வெளியில சொல்லாம சாதிக்கிறதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். அதனால சாதிச்சிருங்க. சாதிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சோம்பேறி ஒரு தடையா இருக்கக்கூடாது. இந்த ஜென்ம சனிங்கிறது வந்து சில டைம் வந்து உடல் வலி, மன வலி இது எல்லாமே குடுக்க தான் செய்யும். பட் ஆனா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒருத்தர் பொறந்தெல்லாம் வரமாட்டாங்க. உங்கள நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். வேற ஆட்கள் கிடையாது. உங்களை விட வேற யாரு உங்களுக்கு அக்கறையா இருப்பாங்க? நம்ம மேல தான் அக்கறையா இருக்க முடியும். அதனால பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ வளர்த்துக்கங்க. பேசக்கூடிய வார்த்தைகள நிதானமா இருக்கணும். சனி, புதன் பாக்குது. ஃப்ரெண்ட நம்பாதீங்க. ஜாமீன் போடாதீங்க. இடம் வாங்கக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் தானா தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எந்த ஒரு விஷயமும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. இப்ப பூர்வீக சொத்துக்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அங்காளி, பங்காளிகள்லாம் இருக்காங்க. கையெழுத்து போட்டு குடுங்கன்னா, உங்களுக்கு உண்டான ஷேர் என்ன? அதுக்கு உண்டான அட்வான்ஸ் பேமெண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? கையெழுத்து போடணும். நீங்க ஏதாவது ஒரு சந்தேகம்னா லீகல் ஒப்பீனியன் எடுத்துருங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கங்க. அதாவது வாகனங்கள், வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா வந்து என்னன்னா, அந்த புதனுடைய பார்வை வந்து வக்ரச்சனி. அதாவது புதன் வக்ரச்சனி பார்வை இருக்கு. அப்ப வந்து என்னன்னா, இப்ப நீங்க வந்து தொழில் ரீதியா வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறீங்கன்னா, அதுக்குண்டான ஒப்பீனியன் பார்த்து வாங்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாரி இடம் வாங்குறது, தொழில் ரீதியா இடம் வாங்குறது, இல்ல வீடு கட்டுறது இந்த மாரி இருந்தாலும், அதுல விலங்குங்கள்லாம் பார்த்து வாங்கணும். ஏன்னா புதன், சனி பார்வை இருக்கும்போது அறியாமயே நம்மள ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால அத யோசிச்சு பண்ணணும். பேசக்கூடிய வார்த்தைகள நிறுத்தி நிதானமா, கவனமாக பேசணும். உடல் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்கின்னு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்.
அதே மாரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும், ஆனா அது எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும். அதனால பிரச்சனை இல்ல. பொதுவா இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமைகள் தான் இருக்கும். சில பேத்துக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து ஃபாரின் போறதுக்கு உண்டானது, வெளி மாநிலம் போறது, வெளிநாடு போறது, அதாவது சுற்றுலா அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. திடீர்னு அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அதிர்ஷ்டமும் உண்டு. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி புதனு, அவர் வக்ரசனி பார்வையில இருக்காரு. அது வந்து உங்களுக்கு காதல்னால மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒண்ணு வீட்ல தெரிஞ்சு போய் பிரச்சனையாகும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு இந்த மாசம் வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு பிரேக்கப் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் கடந்து வரதான் வாழ்க்கை. ஒருத்தங்க மட்டும் தான் நம்மளோட லைஃப் கிடையாது. நம்ம லைஃப்ல நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத மூவ் ஆன் பண்ணி வாங்க. கும்பராசிய பொறுத்தவரைக்கும் ஈஸியா வந்துரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் மன உளைச்சல இது குடுக்கும். புதன்னால அதாவது 5ஆம் அதிபதி புதன். அது காதல்னால கண்டிப்பா ஒரு சிலருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதே மாரி மனரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கூட செய்யாத தப்புக்கு அது பேர் வரும். அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். பெண்கள் பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில வந்து சில டைம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத நீங்க செய்யாத விஷயங்களுக்கு வந்து பேர் வரும். நீங்க அத செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நீங்க அனுசரிச்சு தான் போகணும். இந்த மாசம் வந்து குடும்பத்தில சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா அத அனுசரிச்சு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரிய லெவல்ல சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க. பாசிட்டிவா இருங்க. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகும். பிசினஸ் உத்தியோகத்தில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரு. அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த மாசம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாசமா தான் இருக்கு. கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஆவணி மாசம்ங்கிறது அதிர்ஷ்ட மாசமாவும், அனுகூலமான மாசமாவும் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.